வரலாற்றில் எல்லா சிவ ஆலயங்களிலும் வலதுகாலை ஊன்றி இடதுகாலை தூக்கியவாறு நடனமாடக்கூடிய நடராஜ பெருமான் தன்னுடைய பக்தனுக்காக இடதுகாலை ஊன்றி வலதுகாலை தூக்கியவாறு நடனமாடுகின்ற ஒரு அற்புத கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியம்பலத்தில் தாங்க அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதற்கு பின்னாடி ஒரு பக்தனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த ஒரு நெகிழ்ச்சியான வரலாறு இருக்கிறது. அதை தான் சொல்ல போகிறேன். ராஜசேகர பாண்டியன் என்ற மதுரையை ஆண்ட ஒரு பெரிய மாமன்னன் 64 ஆயர்கலைகளிலே 63 கலைகளையும் கற்று கைதேர்ந்து விட்ட ஒரு அற்புதமான மாமன்னன். ஆனால் ஒரு கலை பரதத்தை மட்டும் அவன் கற்றுக்கல. ஏன்? அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, எம்பெருமான் நடனமாடுகின்ற பரதத்தை நானும் கற்றுக்கொண்டால் அது அவருக்கு அபச்சாரம் என்று சொல்லி நான் அதை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 63 ஆயர்கலைகளை கற்றுக்கொண்டு வாழ்ந்து வரான். சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவர் வராரு. வந்தவரை நம்முடைய மன்னன் உபசரிக்கிறான். அப்போ அந்த புலவர் கேட்கிறார், எங்களுடைய கரிகாலனுக்கு 64 ஆயர்கலைகளையும் தெரியும், ஆனால் உங்களுக்கு 63 தானே தெரியும், நீங்கள் அவரை விட குறைச்சல் தானே என்று சொன்னவுடன் இவருக்கு ஒரு கோபம் வருது, ஒரு ஆதங்கமும் வருது. ஆகா, நம்ம கற்றுக்காமல் விட்டுட்டோமே. உடனே அந்த பரதம் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியரை வரவழைத்து இவர் பரதத்தை கற்றுக்கொள்கிறார். அந்த முதிர்ந்த வயதிலும் ஒரு 2-3 நாட்கள் பயிற்சி போய்கிட்டே இருக்குது. அவருக்கு தீராத உடல் வலி வருது. அப்போ தான் யோசிக்கிறாரு, ஒரு 2-3 நாள் பரதம் கற்றுக்கொள்கின்ற நமக்கே இவ்வளவு உடல் வலி வருதே, எப்பொழுதும் முழு நேரமும் ஆடிக்கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு உடல் வலி கால்வலி வராமலா இருக்கும் என்று நேராக வேகமாக ஓடுறாரு. மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய வெள்ளியம்பலத்திலே நடராஜ பெருமானை பார்த்து, ஒரு காலை தூக்கி நீ ஆடிக்கிட்டே இருக்கியே, உனக்கு கால் வலிக்கும் எம் இறைவா, நீ என்ன பண்ணுற, உன்னுடைய இடது காலை கீழே ஊன்றி வலது காலை தூக்கியவாறு ஆறு, காலை மாற்றி ஆடு, கால்வலி குறையும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லும்பொழுது இறைவன் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் இவ்வளவு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியே, நீ மட்டும் காலை மாற்றி ஆடவில்லை என்றால் இந்த வாளால் என்னுடைய உயிரை நான் போக்கிக் கொள்வேன் என்று வாளை எடுக்கும் நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமான் கருணையின் கடல் தன்னுடைய பக்தனுக்காக அவன் தன் மீது கொண்ட அன்பிற்காக என்ன பண்ணுறார், இடதுகாலை ஊன்றி வலதுகாலை தூக்கி மாறி ஆடுகிறார் மதுரை வெள்ளியம்பலத்தில். எப்பேற்பட்ட பக்தி பாருங்க. 64 ஆயர்கலையை கற்று தேர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு தெரியாதா இறைவனுக்கு கால் வலிக்காது, அவன் எல்லாவற்றையும் கடந்தவன் என்று அவனுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அதாவது ஒரு வயசான அம்மா இருக்காங்க, தன்னுடைய பையன் இளமையான பையன், அவன் எந்த வேலையும் அவனால் செய்ய முடியும்னு அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் மகன் மீது கொண்ட பற்றால் ஒரு வேலை செய்யும் பொழுது தான் புள்ள அந்த வேலை செஞ்சு கஷ்டப்படுதே வெயில் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இறைவன் மீது பக்தி அதிகமாகும் பொழுது அந்த அன்பு தோழமையாக மாறுகிறது. எனக்கு உடல் வலித்தால் என் இறைவனுக்கும் உடல் வலிக்கும் என்று ராஜசேகர பாண்டியன் நினைத்தான். அவனுடைய அன்பிற்காக இறைவன் தன் காலை மாற்றி ஆடினான். மதுரையில் ஒரு முறையாச்சும் மதுரை போயிட்டு வெள்ளியம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி சபை நடராஜ பெருமான தரிசனம் பண்ணுங்க. ஒன்னே ஒன்று நம்ம தெளிவாக கற்றுக்கணும், நம்முடைய பக்தி எந்த அளவிற்கு செல்கிறதோ அதற்கேற்றவாறு இறைவன் தன்னை மாற்றிக்கொள்வான். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் தெளிவான விளக்கத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். இது உங்கள் சிவனை தேடி. நன்றி, வணக்கம்.